மனிதர்களுடைய உளவியலை சொன்ன விதத்தில் கீராவுக்கு நிகராக மனதை படித்த ஒரு எழுத்தாளனை பார்க்கவே முடியாது. குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமான உறவை பற்றியும் பெண்ணினுடைய மனதை பற்றியும் அது கணத்துக்கு கணம் நாளுக்கு நாள் சந்தர்ப்பத்துக்கு தக்கெல்லாம் எப்படி மாறுது, எதனால மாறுது, அந்த புதிரை பற்றியும் வியந்து வியந்து எழுதியிருக்கிறார். கன்னிமை அப்படின்னு ஒரு கதை இருக்கு அவருடைய. அதில் வரக்கூடிய அந்த நாச்சியாரை போல ஒரு நாச்சியார் நம்ம எல்லாரும் பார்த்த ஒருத்தி. ஊரே ஒரு காலத்தில் அந்த நாச்சியாரனுடைய அழகை பார்த்தோம், அவளுடைய அன்பை பார்த்தோம். அவள் எது செய்தாலும் அதில் ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த ஊரில் ஒரு அன்பிற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய நாச்சியார் தான். நாச்சியார் கையில தான் சாப்பிடணும், நாச்சியார் கையில தான் தண்ணி வாங்கி குடிக்கணும், நாச்சியார் தான் எல்லாமே நினைக்கக்கூடிய அந்த நாச்சியார் திருமணம் ஆகிறது, பிள்ளைகள் பெறுகிறார். சலிப்பாகி யாராவது வீட்டுக்கு வந்தான்னா அவன் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. எந்த அளவுக்கு அவள் அப்படி மாறி இருக்கிறான்னா, அவளுடைய மாறாப்பு சேலை விலகி இருந்தால் கூட அதை இழுத்து விட்டுக்கணும்னு தெரியல, வேணாம் அது வாட கிடக்கு, அவ்வளவு மாறி விடுகிறாள் நாச்சியார். சாப்பாடுக்கு வரவங்களை திட்டுறா, வீட்டில் வேலைக்காரர்கள் சாப்பிடுகிற வேலைக்காரர்களை பார்த்து இவ்வளவு திங்கிறானேன்னு கோச்சுக்கிறா. ஆனால் இவள் தான் ஒரு காலத்தில் அன்பொழுக பார்க்குறவங்க மேலெல்லாம் புன்சிரிப்போட, இன்னும் சொல்ல போனால் அந்த ஊருக்கே ஒரு வெளிச்சம் போல, ஒரு நட்சத்திரம் போல இருந்த ஒரு பொண்ணு. வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளும் இந்த வேலை, கிராமத்தில் ஒரு பொண்ணுக்கு இருக்கக்கூடிய இடமும் அவளுக்குள்ள இருந்த அந்த எல்லா நன்மைகளும் கரைந்து போய் அவள் வெறும் ஒரு ஆள், அவ்வளவுதான். நாச்சியாருங்கிறது இப்போ ஒரு அம்மா, அவ்வளவுதான். அவளிடம் எதுவுமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு நாச்சியாரையா நாம இப்படி பார்த்து வியந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் ஏங்குறான். கடைசி அவன் சொல்றான், நாச்சியாரே உன்னை நான் அப்படி பார்த்தேன் இல்லையா, அவன் நீதானா அப்படிங்கிற அந்த ஏக்க குரலோட அந்த கதை இருக்கு. அது கண்ணிமைக்கே உள்ள தனித்துவம் தானோ அப்படின்னு அவர் சொல்றார். இது வெறுமனா ஒரு நாச்சியாருக்கு இருக்கக்கூடியது இல்லை, கன்னிகளுக்கே இருக்கிற ஏதோ ஒரு உயர்ந்த குணம்